மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் உள்ள வசனங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடன் படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தபோது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். இந்த வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசுப்பா கலிலேயாவுக்கு வந்தாருன்னு நேற்று வாசித்தோம். அங்கே கலிலேயாவில் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு திரளான வெளிச்சத்தை பார்த்தாங்கன்னு பார்த்தோம். அந்த நேரத்தில் எப்படி தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தியானித்தோம். இப்போது ஆண்டவர் நடந்து போகிறாரு. போகிற வழியில் 2 சகோதரர்கள் காணப்படுகிறாங்க. ஒருத்தர் பேதுரு, இன்னொருத்தர் அவருடைய பிரதர் அந்திரேயா. இவங்க 2 பேரும் வேலையாக இருக்கிறாங்க. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது தான் அவங்களுடைய தொழில். அப்படி இருக்கிற அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பின்னாடி வாங்க, நான் உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவங்கள ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க அப்படியே வலைகளை விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றதை பார்க்குறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது மீன் பிடிக்கிறது. மனுஷங்களை பிடிக்கிறவங்கள ஆக்குறேன்னு ஆண்டவர் சொன்னப்போ அவங்க அதை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. ஆனால் நிச்சயமாகவே அவங்களுடைய லைவ்லிஹுட் மீன் பிடிக்கிறது தான் அவங்க தொழில். அதில் தான் அவங்களுக்கு ஆதாயம், வருமானம். அதை விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போனாங்கன்னா அப்போ நிச்சயமாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை காட்டிலும் மேலான ஒன்று ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறாருன்னு நம்பி விசுவாசித்து தான் அவங்க போயிருக்க வேண்டும். இல்லைன்னா போயிருக்க முடியாது இல்லைங்களா? அடுத்ததும் அதே மாதிரி ஒரு சம்பவம். ஆண்டவர் நடந்து போகிற வழியில் அடுத்த 2 பிரதர்ஸ், ஒருத்தர் செபதேயுடைய முதல் பையன், அவருடைய பையன் யாக்கோபு, அடுத்தது அவனுடைய சகோதரன் யோவான், ஜேம்ஸ் அண்ட் ஜான். இவங்க 2 பேருமே இதே மாதிரி தே ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் த நெட், ஃபிஷ்ஷிங் நெட். அதை பழுது பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களையும் அழைக்கிறாரு. அவங்களும் படகை மாத்திரம் விடலை, அவங்க தகப்பனையும் விட்டு விட்டு பின்னாடி சென்றாங்க. ஸோ லீவிங் எவ்ரி திங் பிஹைண்ட் அண்ட் ஃபாலோயிங் ஜீசஸ்னால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத இன்றைக்கி நம்ம வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 1 20 முடிய உள்ள வசனங்களில் பவுலுடைய அனுபவ சாட்சி. இதை நம்ம வாசித்தோம்னா அழைப்பு என்பது எப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வருது, அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிற நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி சாட்சியாக மாறி இருக்கிறோம் அல்லது மாற வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. ஏன்னா நம்ம எல்லோருமே அழைக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? ஆகையினால் நம்ம இங்கே அப்போஸ்தலராகிய பவுலுடைய அழைப்பை குறித்து முதல்ல வாசிச்சுட்டு இப்போ இந்த அழைப்பு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பவுல் தேவாலயத்துக்கு போகிறாரு. யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் அங்கங்கே உபதேசம் பண்ணுறாரு. கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அகரிப்பா என்கிற ஒரு ராஜாவின் முன்பாக கொண்டு நிறுத்தப்படுகிறார். அவருக்கு முன்னாடி அவர் சொன்ன சாட்சி இதுதான். சொல்கிறாரு, அகரிப்பா பவுலை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்று உத்தரவு சொல்லப் போகிறபடியினால் என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும்
அறிந்தவராய் இருக்கிறபடியினால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்லுகிறதை பொறுமையோடே கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்துக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு யூதன். நம்மளுடைய மார்க்கம் யூத மார்க்கம். எப்படி நம்ம மார்க்கம்னு சொல்கிறாரு? இந்த அகரிப்பாவுக்கு ஒரு ஜூயிஷ் பேக்ரவுண்டு இருக்குது. அதனால் அவருக்கு ஜூஸுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். இதை பவுல் அறிந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சொல்லிட்டு, நான் சின்ன வயசு முதற்கொண்டு என்னுடைய ஃபெய்த்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது, நான் பிறந்தது ஒரு யூத குடும்பத்தில், அதனால் ஒரு யூதனுக்குரிய வைராக்கியம் எனக்கு இருந்தது. என்னுடைய மார்க்கத்தை குறித்து, என்னுடைய பெற்றோர் ஃபாலோ பண்ணின அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கத்தை குறித்து நான் எப்படி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, யூதர்களுக்குள்ள ஒரு மார்க்க பேதங்களும் இருக்குது. அது என்னென்னா, டிவிஷன்ஸ் அண்டர் ஒன் பர்டிகுலர் ரிலிஜன் அல்லது ஃபெய்த். இப்போது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வி சி செவரல் டினாமினேஷன்ஸ். Roman Catholic Church, CSI, and then there are several denominations are divided. Similar way, in Jewish tradition, there was a division. என்ன, பரிசேயர்கள் சதுசேயர்கள், Pharisees and Sadducees என்ற 2 divisions இருக்குது. அதில் பரிசேயர்கள் மரித்தோருக்கு உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்புகிறாங்க. ஆனால் சதுசேயர்கள் அப்படி நம்புகிறவங்க கிடையாது. ஸோ இதெல்லாம் பற்றி அந்த பவுல் இங்கே சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மார்க்க பேதங்களும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தவங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது அவங்க டெஸ்டிமனி சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறார். ஏன்னா நான் அந்த மாதிரி உண்மையாக இருந்தேன் என்னுடைய மார்க்கத்துக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, நான் எதனால் பெர்சிக்யூட் பண்ணப்படுறேங்கிறதுக்கான ரீசனையும் சொல்கிறார். நான் நம்முடைய சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாக நான் நடந்தேன். ஆனால் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்போது நியாயத்தீர்ப்பு அடைந்தவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன? நானும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில் ராஜாவே, சரி, இதுக்கு முன்பாக இதுவரைக்கும் வாசித்ததில் பவுல் சொல்கிறாரு, நம்முடைய யூத மார்க்கத்தில் ஒரு மார்க்க பேதம் இருக்குது. கொஞ்சம் பிரிவினர் உயிர்த்தெழுதல் உண்டுங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறாங்க. ஆனால் 12 கோத்திரத்தாரும் இடைவிடாமல் ஆராதித்து வரக்கூடிய நம்முடைய தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அது என்ன? தேவன் ஒரு இரட்சகரை நமக்கு அனுப்புவார் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் நிமித்தம்தான் நான் இப்போது பெர்சிக்யூட் பண்ணப்படுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ என்னென்னா, what you are all been waiting as Jews is to see God, to dwell with God and to be reaching a state of salvation. அதைத்தான் இப்போ தேவன் நமக்கு கொடுத்துட்டாருன்றத ஒரு மறைமுகமாக சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு? தேவன் மரித்தோரை எழுப்புறது
நம்ப முடியாத காரியம்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறார். ஸோ பவுல் இஸ் ஸ்டார்டிங் சம்வேர் டு ஷேர் ஹிஸ் டெஸ்டிமோனி. அதை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புறது நம்ப முடியாத காரியம்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கிறாரு. காரணம் என்ன? அவர் இப்போ யாரை குறித்து சாட்சி கொடுக்குறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பது பவுலுக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற அநேகரை அதை நம்பவில்லை. அதை நிமித்தம் அதை முதல்ல சொல்கிறாரு. சொல்லும்போது பாருங்கள், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் நான் அநேக காரியங்களை நடப்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். இப்படித்தான் நான் எருசலேமில் செஞ்சேன். அதுக்கு பிறகு இவங்ககிட்ட கடிதம் வாங்கி கொண்டேன். யார் இடத்துல? ஆசாரியர் இடத்துல கடிதம் வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தேடி போய் பர்சிக்யூட் பண்ணிட்டு அவங்கள தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேங்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா, அவங்க ஃபெய்த்தை அவங்க ரெனவுன்ஸ் பண்ணணும். இயேசுவை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவங்க சொல்லணும். அவரை டினை பண்ணணும். இல்லை, அவர் இல்லை, எனக்கு பழைய பாரம்பரியத்தையே நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் அப்படிலாம் ஜீசஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நம்மளுடைய ஒரிஜினல் ரிலீஜனை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது தேவ தூஷணம் அப்படின்னு இப்போ அறிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது. அப்படி நான் கட்டாயப்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. அதோட நிப்பாட்டில் கொலை வெறியோடு அநேகரை என்ன செய்கிறாரு? கொலை செய்வதற்கும் கூட சம்மதிக்கிறார். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கையில் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அது என்ன? அவர் கடிதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டுருக்கிற வழியில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். த டே ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா பவுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. அவர் கண்ட காட்சி அவரால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா சூரியனை காட்டிலும் மிகப்பெரிய பிரகாசமுள்ள ஒளியை ஒரு நாள் பார்க்குறாரு. அப்போது அதை சுற்றி இருந்தவங்களும் பார்த்தாங்க. பவுல் தரையில் விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்கப் போகிறவர்களையும் வைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். So God is appearing to Paul and giving him a commission and explaining his calling. உன்னை நான் அழைத்ததற்கான நோக்கம் என்ன, உன்னை எதற்காக அனுப்புகிறேன் என்பதையும் தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். ஒய் ஆர் யூ பர்சிக்யூட்டிங் மீ? அடுத்தது, நீ பர்சிக்யூட் பண்ணுறது என்ன இல்லை, நீ உன்னைத்தான் நீ பண்ணிக்கொள்ளுகிற. காரணம் என்ன? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். இஃப் வி ஆர் கோயிங் டு ஒரு முள்ளில் காலை வச்சு எட்டி உதைச்சோம்னா நமக்கு தான் வலிக்கும். அதே போல தான் தேவன் அதை சொல்கிறார். காரணம் என்ன? இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்கள பவுல் என்ன பண்ணுறாரு? சிறையில் அடைக்கிறாரு, அவங்கள கஷ்டப்படுத்துகிறாரு. அதன் மூலமாக தேவனுக்கு ஒரு பர்சிக்யூஷனை கொண்டு வந்தார். ஆனால் அது மாத்திரமல்ல, நான் விசுவசிக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய பிள்ளையாக அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் இவ்வளவு நாட்களும் அவரை அறியாதவராக வாழ்ந்ததுமே கூட தேவனுக்கு ஒரு துன்பமான காரியம் என்று விசுவசிக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் we are living in our old life without knowing God. It will be a thing to the Lord. So இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து நெல்லு, நான் உனக்கு காண்பித்தேன். இப்போ நீ கண்ணால் பார்த்த இந்த பிரகாசமான வெளிச்சம், அடுத்தால நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிற விஷயம், இவைகளை எல்லாவற்றையும் நீ சாட்சியாக சொல்லுன்றாரு. அடுத்தது, உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு
நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று, உன்னுடைய ஓன் பீப்புள், உன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க, அவங்கக்கிட்டேருந்து உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது, அந்நிய ஜனத்திலிருந்தும் உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஐ எம் செட்டிங் யூ ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் 2 பீப்புள். எதுக்காக? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், இதை 2ஐயும் பெற்றுக்கொள்ளணுங்கிறார். என்னென்னா, when the gospel of the salvation is announced, என்ன கிடைக்குது? விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகுது. அடுத்தது, பரிசுத்தவான்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம், அதையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். the inheritance that comes because of the salvation, இந்த 2மே கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்கள இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம். ஸோ இருள் என்பது நம்ம பார்க்குறோம், when God created this earth, ஆழத்திலே இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த இருளிலிருந்து தேவன் ஒளியை பிரகாசிக்க சொன்னார். அதே மாதிரி those who are living in sin are living in darkness. I am going to use you to set them free from the darkness and bring them to the marvelous light. வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிற ஒரு அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன். அடுத்தது, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்தும் தேவனிடத்திற்கு திரும்பும்படியான ஒரு அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேங்கிறாரு. அப்படி திருப்புறதுக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. இப்போ ஏன் அவங்க சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க? அவங்க கண்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. They are living in the bondages of Satan because they are living in sin. அடிமைத்தனம் என்பது அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்குது. அந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? சாத்தான் அவங்கள அடிமையாக வச்சுருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்குது. அவங்க கண்கள் திறக்கப்பட்டால் அவர்களுக்கு பார்வை அடைவாங்க. அப்போது அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க. அப்போது பார்வையை திறக்கப் போகிற பிரசங்கம் பவுல் பிரசங்கித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கமே. இதைத்தான் நீ போய் செய்யணும்னு நான் உன்னை அனுப்புகிறேங்கிறார். ஸோ பாலுடைய லைஃப்பில் வந்த காலிங் இப்போ மறுபடியும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லி அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு வந்தார் இல்லையா? அவங்களுடைய அழைப்பு, அடுத்தது பவுலுடைய அழைப்பு, இந்த 2ஐயும் நம்ம வாசித்தோம். இப்போது நம்மளுடைய லைஃப்பை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இதே போல் நம்ம உலகத்தின் பின்பு சென்று கொண்டிருந்தோம். நமக்கும் பெற்றோர்களிடத்திலிருந்து தெரிந்து கொண்ட மார்க்கம் என்று ஒன்று உண்டு. அது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவமாக இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் கிறிஸ்துவை அறியாத வேறு ஒரு பாரம்பரியமான ஒரு ரிலிஜனாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் நம்மை சந்தித்த போது, பவுல் வாழ்க்கையில் அவரை எப்படி சந்தித்தாரோ அதே போல் நம்மளையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது ஒரு காரியத்தில் நான் போய் கொண்டு இருக்கும்போது நம்மை சந்தித்து நம்மை என்ன செய்கிறாரு? அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஐ ஆம் த ட்ரூ லிவிங் காட் என்று சொல்லி நமக்கு அவர் வெளிப்படுத்துகிற பொழுது நம்ம மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். இருளில் இருந்த நம்மை பிரகாசிக்க வைத்திருக்கிறாரு. பிரகாசிக்க வைத்து ஒளியின் இடத்திற்கு திருப்பி இருக்கிறாரு. பிரகாசமுள்ள ஒளியின் இடத்துக்கு வந்திருக்கிறோம். சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். காரணம் என்ன? நம்ம மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாடி our eyes are closed. We do not know the true way and we do not know the true living God. ஆனால் இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம் நம்முடைய கண்களை திறந்து தேவன் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பியிருக்கிறாரு. அவர் மூலமாக நான் இன்று மனம் திரும்புதலுக்குள்ளே வந்திருக்கிறேங்கிறதையும் தெரிஞ்சு கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களாய் நம்ம நடந்து கொள்கிறோம். இப்போது நம்மளால் சாட்சி கொடுக்க முடியுது. காரணம் என்ன? we have 2 states of our life. இதுக்கு முன்னாடி நான் இயேசுவை அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, இப்போ இயேசுவை அறிந்து கொண்டதுக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை சொல்லுவது தான் சாட்சி, இல்லைங்களா? ஐ திங்க் இன்றைக்கி இந்த வாசகத்தை வாசிக்கும் போது the way I understand is God is helping each and every one of us to understand
what was the calling of his own disciples and Apostle Paul, and how is his calling of each and every one of us? நம்ம ஒவ்வொருத்தருடைய காலிங்கையும் யோசித்து பார்க்க, ஏன்னா நம்மையும் அழைத்திருக்கிறார், நம்மையும் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நம்மையும் உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். இப்படி அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இதே மாதிரி ஒரு காலிங் இருக்குது. நம்ம எப்படி சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதை பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா டெஸ்டிமோனின்னு வருதுன்னு வைங்களேன், நம்ம அதை என்ன சொல்ல முடியும், எங்கே ஆரம்பித்து என்ன சொல்ல முடியும்? இப்போ பவுல்கிட்ட இந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் 2 இடங்களில் அவருடைய சாட்சி இருக்குது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தேன், இதற்கு முன்பு இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்களும் நானும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? டு வி ஹாவ் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவர் ஓல்டு லைஃப் அண்ட் த நியூ லைஃப்? நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசம் நம்மை எவ்வாறு மாற்றி இருக்கிறது என்பதைத்தான் சாட்சி கொடுக்க முடியும், இல்லைங்களா? ஐ திங்க் when I am looking back my life, என்னுடைய சாட்சியில் எல்லாவற்றிலும் நான் சொல்லுவது இதுதான். கத்தோலிக்க பாரம்பரியத்தில் நான் இருந்த நாட்களில் என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, நான் இப்படி இருந்தேன். ஆனால் இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பினால் என்னை சந்தித்த பொழுது நான் மனம் திரும்பினேன். இப்போது என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லும்போது it is my own testimony that nobody can question me because it's my own personal experience. இதைத்தான் நீங்களும் நானும் சொல்ல முடியும், இல்லைங்களா? When we go through a major transformation, how can we not explain that to others? நிச்சயமாகவே நம்மளால் அதை சொல்ல முடியும். காரணம் என்ன? நமக்கு தான் தெரியும் how we are transformed on that particular day. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லைன்னு சொன்னால், we probably need to come to that transformation and come to a point to truly receive Jesus in our life. ஏன்னா இங்கே இவங்களுடைய வாழ்க்கையில், சீஷர்களுடைய வாழ்க்கையில் பேதுரு, அந்திரேயா, யோவான், ஜேம்ஸ், இவங்க எல்லாரும் லைவ்லிஹுட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்க. அது அவ்வளோ எளிதான காரியமாக என்ன? ஏன்னா பின்னாடி பாருங்கள், லூக்கா 9 கூட ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லைங்கிறாரு. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்த பிறகு மீண்டும் நம்மளால் பழைய வாழ்க்கைக்கு செல்ல முடியாது. we cannot go back to the same old life. ஏன்னா நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இவங்க எல்லோருமே ஆண்டவர் மரித்து உயிர்த்த பின்பு நடந்த காரியத்தை பார்க்குறோம். பேதுரு மறுபடியும் ஃபிஷ்ஷிங்க்கு போயிட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவர்களுக்கு எல்லோருக்கும் மீன்களை பிடிக்க முடியாமல் கஷ்டப்படும் போது அவர் சொல்கிறார், இந்த பக்கமாக வலையை போடுங்க, உங்களுக்கு மீன்கள் அகப்படுங்கிறாரு. அதை எடுத்துக்கொண்டு வரும்போது ஆல்ரெடி மீனை சமைச்சிட்டு ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கைக்கு போனால் உன்னால் அதில் யூ ஆர் நாட் கோயிங் டு ஷைன் தேர். ஐ ஆம் தேர் இன் யுவர் லைஃப் டு மேக் யூ ஷைன். காரணம் என்ன? என்னாலே அல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். பிகாஸ் பிஃபோர் வி கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட் வி ஹாவ் அ லைஃப், வி நோ அவர் எபிலிட்டிஸ் அண்ட் த வே வேர் வி வேர் த மேக்ஸிமம் ஆஃப் வாட் எவர் வி ஹவ் அட்டைன்ட் இன் அவர் லைஃப். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த பிறகு one thing we do find that whatever the abilities, my knowledge and everything is insufficient, but Jesus is the one that makes me complete. அவர் வந்த பிறகு தான் என் வாழ்க்கை முழுமை அடையுது. அவர் இல்லாமல் ஐ எம் இன்கம்ப்ளீட் என்கிற ஸ்டேட் வரும்போது தான் we truly realize the need of God in our life. We cannot go back to the same old state of life where I say
I can deal with my own matters and issues. I'll go to God when there are things are desperatங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வரவே முடியாது. We become dependent on Jesus for every matter. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் மேட்டர். டே டு டே லைஃப்பில் காலையில் எழுந்ததுலேருந்து நம்முடைய கடமைகளை செய்வது, குடும்பத்தில் ஒருத்தரை அன்பு கூறுவது, அயலான இடத்துல அன்பு கூறுவது, வேலையில் காரியங்கள் செய்வது, அறிவாக ஒரு காரியத்தை செய்கிறது, திட்டமிடுகிறது, இனி வரப்போகிற காரியங்களை பார்க்குறது, எல்லாத்துக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களாலேயும் என்னாலேயும் அதை செய்ய முடியலையே. காரணம் என்ன? ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யட்டும், இந்த நாளில் எனக்கு என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு பெற்றுக்கொண்டு தான் நம்மளால் செய்ய முடியுது. பிகாஸ் அவர் லைஃப் இஸ் ஸோ இன்கம்ப்ளீட். பீட்டர் அதை தான் பார்த்தார் அன்னைக்கு. த சேம் ஃபிஷ்ஷிங் அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தார். இப்பயும் ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு போய் பண்ண போனப்போ அவரால் ஃபிஷ் பண்ண முடியல. ஏசப்பா சொல்கிறாரு, இந்த பக்கம் வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்குங்கிறாரு. போடுறாரு, அவ்வளோ மீன் கிடைக்கிது. எடுத்துகிட்டு வராரு. அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்றதுக்கான மீனை அவர் சமைச்சு வச்சிட்ருக்கிறார். அதுக்கு பிறகு கேட்குறாரு, நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறியா? இடத்துல அன்பாக இருந்தால் என்னுடைய ஆடுகளை மெய் என்று சொல்கிறாரு. ஸோ விச் இஸ் அனதர் திங் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இன் தி ஸ்கிரிப்சர் என்னன்னாக்க, பவுலை அழைத்த போது உடனடியாக பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். அதே மாதிரி இதற்கு பிறகு வந்தவங்ககிட்டே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பின்னாடி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன்னா உன்னால் என்னை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ இருக்கிற நிலையிலேயே உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசப்பா அழைக்கிறாரு. நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம சாட்சியாக இருக்க முடியும் என்பது தான். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் செல்வேன் என்று சொல்லுவது, இட் இஸ் சம்திங் தட் ஐ அன்டை மை ஹார்ட் அண்ட் மை மைண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட்லினஸ் டு கமிட் மை செல்ஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டு லிவ் அ லைஃப் வர்தி ஆஃப் ஹிஸ் காலிங். அவருடைய அழைப்புக்கு பாத்திரமானாக வாழ்வதற்கு தான் என்னை அழைக்கிறாரு. அதை நான் இப்பொழுதே என்னால் செய்ய முடியும் என்பது தான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம குடும்பங்களில் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். நம்ம வேலை பார்க்குற தளங்களில் எங்கே போனாலும் ஏசப்பாவுடைய சாட்சியை வெறும் வார்த்தையாக இல்லை, பீப்புள் மே சி த லைட் இன் அஸ். நம்மக்கிட்ட வந்து அவங்க ஒரு வித்தியாசத்தை காணும் பொழுது, கர்த்தர் அதற்கான ஒரு நேரத்தை கொடுக்குற பொழுது, உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சந்தித்தார் என்கிற சாட்சியை நம்மளால் சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த டயத்தில் தான் we can truly express the time in which God met me in my life and how I am transformed அப்படிங்கிற ஒரு சாட்சியை கொடுக்க முடியும். ஆமென். தேவன் தந்த வெளிப்பாடுகளுக்கு நன்றி.